Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 11th accountantsல chapter 8ல exercise sum number 1 பார்க்குறோம். From the following particulars, prepare a bank reconciliation statement of Jayakumar as on 31st December 2016. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள், பேலன்ஸ் as per கேஷ் புக். அப்போது கேஷ் புக்கில் எவ்வளோ இருக்குது? 7130 இருக்குது. அப்போ கேஷ் புக்கில் இது வந்து ப்ளஸில் இருக்குது. ஓகேவா? ப்ளஸில் எவ்வளோ இருக்குன்னா 7130. இப்போது நம்ம இது எந்த மெத்தடில் போடணும்? ஒரிஜினல் மெத்தடில் தான் போடணும். ஃபார்மேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேஷ் புக்கில் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, நமக்கு ஒரிஜினல் மெத்தடில் தான் நம்ம எப்போதும் போடுவோம். பாருங்கள், ஃபார்மேட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபார்மேட்டில் கேஷ் புக்கில் ஃபேவரபிள் பேலன்ஸ், பாசிட்டிவ் பேலன்ஸ் இருந்துச்சு, பாசிட்டிவ்னா ப்ளஸில் இருந்துச்சு அந்த அமௌண்ட் அப்படின்னா என்ன போடுவோம்னா டெபிட் பேலன்ஸ் தான் போடுவோம். ஓகேவா? ஃபார்மேட் பண்ணி ஆட் பண்ண வேண்டியதை ஆட் பண்ணுவோம், மைனஸ் பண்ண வேண்டியதை மைனஸ் பண்ணுவோம். இப்போ என்ன நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள். பேலன்ஸ் டெபாசிட்டட், செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர். செக்கை வந்து என்ன பண்ணிட்டாங்க, டெபாசிட் பண்ணிட்டாங்க, ஆனால் வந்து கிளியர் பண்ணல. அதாவது கேஷ் புக்கில் என்ட்ரு ஆகிடுச்சு, பட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் என்ட்ரு ஆகாமல் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை மைனஸ் பண்ணுவோம், 1000 லெஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், a customer has deposited ₹800 into the bank directly. என்ன பண்ணிட்டாங்க, இந்த பேங்க்கில் வந்து டேரெக்டாக வந்து அமௌண்ட்டை பே பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போது டேரெக்டாக அமௌண்ட் பேங்க்குக்கு வந்துடுச்சுன்னா அப்படின்னா அது வந்து ப்ளஸ் பண்ணும். ஓகேவா? வாங்க சம் போடுவோம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, பேலன்ஸ் as per கேஷ் புக். இப்போ எவ்வளோ இருக்குது? இதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸு. பேலன்ஸ் as per கேஷ் புக். கேஷ் புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7130. 7130 போட்டுங்க. ஆட் பண்ணுற ஐட்டம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் வந்து டேரெக்டாக டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போது a check deposited into bank directly எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 800 பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெஸ் பண்ணுறது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செக்கை வந்து டெபாசிட் பண்ணிட்டாங்க, ஆனால் வந்து கிளியர் ஆகலை. ஓகேவா? பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை, இனிமேல் தான் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் பண்ணணும். அதனால என்ன பண்ணுறோம், அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர் எவ்வளோன்னா 1000. இப்போது எவ்வளோ இருக்குது, 800 என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். 7930 வரும். இதில் வந்து லெஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 1000. இப்போ 7930 1000 லெஸ் பண்ணிங்கன்னா 6930 வரும். இதுதான் என்னது, பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட். இப்போ கேஷ் புக்குன்னு மேலே போட்டோமா, அப்போ என்ன பண்ணுவோம், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் இப்போ போட்டுரும். அதனால் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா 6930 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிடும். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.